ஆண்டவரும் அருமை இரட்சகருமான வெளியேறப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளுடைய துதி கன மகிமையும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்துக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இந்த வேளையிலே கூட, இந்த பரிசுத்தமான நாளிலே கூட சங்கீதம் 138வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசிக்க உதவி செய்வீராக. இந்த தெலுங்குல வாசித்து ஆண்டவருடைய நாமத்தை మహిమపడతలం. యెహోవా నా పక్షమున కార్యము సఫలము చేయును. యెహోవా నీ కృప నిరంతరముండును. నీ చేతి కార్యములను விடிச்சி வெட்டுக்குமோ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலே கூட இந்த பரிசுத்தமான இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. యెహోవా నా పక్షమున కార్యము సఫలము చేయును. யெகோவா என்னோடு கூட இருந்து பெரிய காரியங்கள் செய்வார் என்று இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. யெகோவா நீ கிருப நிரந்தரம் உண்டுனு. உங்களுடைய கிருபை நிரந்தரமாய் இருக்கும்னு சொல்லி இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. నీ చేతి కార్యములను విడిచిపెట్టుకుము. நம்ம செய்கிற ஒவ்வொரு வேலையும் பரிசுத்தப்படுத்தி அதை உயர்த்தி ஒவ்வொரு நாளும் உயர்த்துகிற தேவன், அதை நடத்துகிற தேவன். இந்த வார்த்தை இந்த நாளிலே கூட, இந்த நவம்பர் மாதத்திலே இந்த 4ஆம் தேதியில் கூட ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த வாக்கு தத்துவம், அவர் நம்மளோடு கூட இருந்து பெரிய காரியங்கள் செய்கிறார். அவர் நிரந்தரமான தேவன், இப்பொழுதும் எப்பொழுதும் கலகாலமாய் இருக்கிற தேவன். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும், வேலையாகட்டும், எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அது தடையில்லாமல் ஆண்டவர் நடத்துகிறார் என்று இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.